வெல்கம் டு எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன். மாணவர்களுடைய கற்றல் திறன் அது குழந்தை பருவத்தில் இருந்து குறைக்கப்பட்டு விட்டதா, அல்லது இயல்பாக இருக்கக்கூடிய மனித நுண்ணறிவை பயன்படுத்தாமல் விட்டதனால் அது சுத்தமாக பயன்பாடற்று போய்விட்டதா? இன்றைக்கி குழந்தைகளிலிருந்து இன்னும் சொல்லப்போனால் உயர் போட்டித் தேர்வுகள் வரைக்கும் டுட்டோரியல் எஜுகேஷன் அப்படிங்கிறது மட்டும்தான் அதிகமாகிட்டு வருது. ஒரு சில பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளை பள்ளியில் படிக்க வைத்தது பத்தாது என்று பல்வேறு டியூஷன், கோச்சிங் இவற்றுக்கு அனுப்புகிறாங்க. ஆனால் ஒரு சில மேல்மட்ட பெற்றோர்கள் மட்டுமே மாணவர்களுடைய கல்வி திறனை அதிகப்படுத்த, கல்வி கற்றல் சார்ந்த நுண்ணறிவை அதிகப்படுத்துவதற்காக எங்களுடைய நிறுவனத்தை அணுகுகின்றனர். இந்த விழிப்புணர்வை நாங்கள் ஏன் செய்கிறோம் என்று சொன்னால், நாளுக்கு நாள் மாணவர்களுடைய கற்றல் திறன் குறைந்து கொண்டு வருகிறது. அது வேலை வாய்ப்பு இன்மையை உருவாக்கி விடுகிறது. பிரபல செய்தி ஊடகம் பிபிசி வெளியிட்ட இந்த பிக்சரை நீங்கள் பாருங்கள். இந்த மாணவர்கள் தேர்வு எழுதும் பொழுது எப்படி அவர்கள் பக்கத்தில் பார்த்து எழுதக்கூடாதுங்கிறதுக்காக அவர்களை எவ்வாறு கட்டுப்பாட்டுக்குள் வைக்கிறாங்கன்னு பாருங்கள். அப்போ மாணவர்களுக்கு இயல்பாகவே அவர்களுடைய கற்றலின் மூலமாக சேமித்து வைக்கப்பட்ட தகவலை எடுத்து எழுத முடியவில்லையா, அல்லது அடுத்தவர்களுடைய தகவலை பார்த்து தான் இவர்களுக்கு தகவல் நினைவுக்கு வருகிறதா? நாங்கள் தேர்வு எழுதுவதை அறிவு என்று நாங்கள் சொல்வதில்லை. எங்களுடைய மைண்ட் செட் நாலேஜ் தியரிப்படி தகவல் வேறு, அறிவு வேறு, அதுலேயும் நுண்ணறிவு என்பது வேறு. எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் மாணவர்களுடைய கற்றல் நுண்திறனை கண்டறிந்து அதை மேம்படுத்துவதற்கான செயல்முறைகளை கொடுக்கிறதை தவிர நாங்கள் யாருக்கும் அட்வைஸோ அல்லது ஆலோசனைகளோ கொடுப்பதில்லை. அவர்களை செயல்வழி நாங்கள் கற்றல் திறனை அதிகப்படுத்த மென்டாரிங் என்பதை உருவாக்கியுள்ளோம்.